Hi student, நீங்கள் நம்ம பார்க்க போகிறது 12th standard business mathematics and statisticsல chapter number 3 integral calculus 2. ஸோ இது ஒரு முக்கியமான லெசனு. இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய லெசன் யூனிட் டெஸ்ட் 2க்கு வரக்கூடிய ஒரு லெசனு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் 3.3ல கன்சூமர் சர்ப்ளஸ் அந்த ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அப்படின்னு அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் சம்மு ஒரு 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ஒரு சம்மு. எக்ஸாம்பிள் 3.29 த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் த கமாடிட்டி ஆர் பிடி. பிடி மீன் டிமாண்ட் 18 minus 2x minus x square and PS 2x minus 3. Find the consumer surplus and producer surplus at the equilibrium price கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று கன்சூமர் சர்ப்ளஸ் உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CS equal to 0 to x0 f of x dx minus p naught x0. அதாவது கன்சூமர் சர்ப்ளஸ் நம்ம எடுக்க போகிறது வந்து f of x அப்படின்னா அது வந்து PD, அதை டிமாண்ட் ஃபங்க்ஷனாக தான் நம்ம கன்சூமர் சர்ப்ளஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி பிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா சப்ளை யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் சப்ளைஸ் உடைய ஃபார்முலா 0 to x0 f of x dx மைனஸ் p naught x0. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் சப்ளைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நமக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் சப்ளைஸ், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் சப்ளைஸ் கேட்குறாங்க. பிஎஸ் உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா p naught x0 மைனஸ் 0 to இன்டகிரேஷன் ஆஃப் 0 to x0 g of x dx. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா g of x என்ன அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து கன்சூமர் சப்ளைஸ்க்கு வந்து டிமாண்டை யூஸ் பண்ணணும். இந்த g of xக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதுதான் நமக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் நமக்கு முக்கியமான ஃபார்முலா. இது இண்டிவிஜுவலாக கேட்டாங்கன்னா 3 மார்க் கொஸ்டினில் ஃபைன் த கன்சூமர் சப்ளைஸ்ன்னு கேட்பாங்க. ப்ரொடியூசர் சப்ளைஸும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றும் நம்ம 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின். நான் லாஸ்ட் எக்ஸாமினேஷனில் 3 மார்க்கில் ஒன்று இதை நம்ம கேட்டாங்க. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x0 வேணும், p0 வேணும். f of x ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இதுதான் f of xனுடைய வேல்யூ. g of xனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ps உடைய வேல்யூ தான் g of x எடுக்க போகிறோம். அப்போ நமக்கு p0 x0 தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன கொடுத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் அடுத்து வந்து ஈக்குலிபிரியம் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ அதாவது பிடியும் பிஎஸும் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பிடியும் பிஎஸும் ஈக்குவல் எடுத்துக்க போட்டு இந்த பிடி ஈக்குவல் டு நாம் பிடியுடைய வேல்யூ எழுதிக்கிறோம். பிடியுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 18 மைனஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு பிஎஸ் பார்த்தீங்கன்னா சப்ளை ஃபங்க்ஷன் 2x மைனஸ் 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எல்லாமே ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுறோம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன இருக்குது, இது எல்லாமே நம்ம ரைட் சைடில் கொண்டு போகிறோம். இந்த 2x நமக்கு அப்படியே இருக்குது. இந்த மைனஸ் 3 நான் அப்படியே எழுதிட்டேன். இது ரைட் சைடில் போனால் மைனஸ் 18. ஸோ அதே மாதிரி மைனஸ் 2x ரைட் பண்ணி போனால் சைன் மாறிடும். மைனஸ் 2xன்றது வந்து ப்ளஸ் 2x. இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு போனால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டோம், அப்புறம் எக்ஸ் டோம், அப்புறம் கான்ஸ்டன்ட் டோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டோம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஒரே ஒரு டோம் தான் இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் டோம் தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2xன்னு இருக்குது, ப்ளஸ் இது ஒரு 2x, ரெண்டுமே ப்ளஸ்ஸில் தான் இருக்குது. அப்போ 2x ப்ளஸும் 2xும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 4xன்னு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டோம் பார்க்க போகிறோம். இது ஒரு மைனஸ் 18 இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் 3 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணி நான் மைனஸ் சிம்பிள் தான் போட போகிறோம். அப்போ 18 + 3 ஆட் பண்ணால் மைனஸ் 21 ஈக்குவல் டு 0. எல்லாமே ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டால் 0 ஆகிடும். இப்போ நமக்கு என்ன வேணும், x0ம் p0 கண்டுபிடிக்கணும். x அப்படின்னா x0 எடுத்துக்க போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடு அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் வந்தாச்சு குவாட்ரிக் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணால் அதாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன் மைனஸ் 21 வரணும்.
சம் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் ஸோ நமக்கு என்ன சார் வரும் அப்படின்னா +4 அப்படின்னு வரணும். அப்போ நமக்கு என்ன டேபிள் ஆகும்? ரெண்டு டேபிளை மல்டி பண்ணால் 7 3 சார் மல்டி பண்ணால் 21. ஸோ -21 வரணும். ஆட் பண்ணால் ப்ளஸ் போடணும். இது ரொம்ப முக்கியம். எதுக்கு ப்ளஸ் போகணும், எதுக்கு மைனஸ் போகணும்னா மைனஸை மாற்றி போட்டால் ப்ராடக்ட் வேல்யூ கரெக்டாக வந்துடும். அதான் சம்மு வேல்யூ வராது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதுக்கு 7க்கு ப்ளஸ் போடுறோம், இது 3க்கு வந்து மைனஸ் போடுறோம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 3 சார் 21. அதே மாதிரி இது ரெண்டையும் +7ல் -3 போனால் 4ன்னு வந்துடும். அப்போ நமக்கு கரெக்டாக வரும். அப்போ என்ன பண்ணுறோம், x + 7 அப்படின்னு ஒரு வேல்யூ எழுத போகிறோம். இன்னொரு வேல்யூ பார்த்தீங்கன்னா x - 3 = 0. ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக நான் எழுதிக்கிறேன். x + 7 = 0 ஒரு வேல்யூவும் x - 3 = 0 ஒரு வேல்யூவும் நம்ம எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் ஸோ x + 7 = 0. ஸோ பார்த்தீங்கன்னா and x - 3 = 0. ஸோ இந்த ரைட் சைடில் வந்தால் என்ன ஆகும், x பார்த்தீங்கன்னா -7. ஸோ இது ரைட் சைடில் வந்தால் x = வந்து +3 ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நம்ம நெகட்டிவ் வேல்யூ எப்பயுமே நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ பிஎஸ்சி சிஎஸ்க்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்ம எடுக்கவே கூடாது. ஸோ வந்து பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்துல ரெண்டு நெகட்டிவ் வேல்யூ வந்தால் என்ன பண்ணுறது, ரெண்டு பாசிட்டிவ் வேல்யூ வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், ஒன்று நெகட்டிவாக இருக்கும். சரியா? ஸோ நம்ம நெகட்டிவ் வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணிடுறோம், அதாவது கேன்சல் பண்ணி ஒமிட் பண்ணிடுறோம். நெகட்டிவ் வேல்யூவை எடுக்கக்கூடாது. அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டா நம்ம இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எக்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் = 1 தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ எக்ஸ் = இதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ எக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், x0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸும் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸும் x0 ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ x0 = நம்ம 3ன்னு எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, x0 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு p0 வேணும். ஸோ p0 வேணும்னா இந்த ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு p இருக்குது. டிமாண்ட் = 18 - 2x - x² ஒரு டேர்ம் இருக்குது. ps சப்ளை வந்து 2x - 3. இது ரெண்டு ஈக்குவேஷன்லையும் நம்ம எந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணாலும் p-னுடைய வேல்யூ எக்ஸாக்ட்லி ஈக்குவலாக தான் வரும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சப்ளை ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். p = 2x - 3. இப்போ நம்ம x வரை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி x = வந்து நமக்கு 3ன்னு தெரியும். அப்போ p = 2 இன்ட்டு x-னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, இது -3. அப்போ p = 2 3 சார் 6, இது -3. 6ல் வந்து 3 மைனஸ் பண்ணால் 3. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், p0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ p0 வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 3ன்னு கிடைச்சாச்சு. இப்போ நம்ம பதினாறு என்ன பண்ணுறோம், ஸோ நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா x0 p0 தான் வேணும். அது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் p0 x0 கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ p0 வேல்யூ 3 தான், x0 வேல்யூ 3 தான். ரெண்டும் மல்டி பண்ணால் 3 3 சார் 9. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இப்போ இந்த கன்சூமர் சர்ப்ளஸ்ன்னு கேட்குறாங்க, கன்சூமர் சர்ப்ளஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதனுடைய ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to x0 வேல்யூ பார்த்தீங்கன்னா மாற்றி போடக்கூடாது. இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. x0 p0 மாறி இருந்தால் இந்த இடத்துல x0 வேல்யூ தான் போடணும். அப்போ x0 வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 3. சரியா? அப்போ f(x) வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 to 3 போட்ட x0 பதிலாக இந்த f(x) பார்த்தீங்கன்னா எப்பவுமே கன்சூமர் சர்ப்ளஸ்க்கு வந்து டிமாண்டை தான் யூஸ் பண்ணணும். இதுதான் f(x)ன்னு எடுத்துக்கணும். 18 - 2x - x² into dx. p0 x0 வேல்யூ நம்ம ஆல்ரெடி 9 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 9ஐ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் சிம்பிள். வெறும் நம்பர் இருந்தால் இது ஒவ்வொன்றா கொண்டு வரணும். 18 into dx. அப்போ இங்கே எழுதிருக்கணும், dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ்ன்னு வந்துடும். வெறும் நம்பர் இருந்தால் உள்ள dx இன்டகிரேட் பண்ணால் நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். இந்த மைனஸ் இன்டகிரேஷனில் பார்த்தீங்கன்னா x-னுடைய பவர் என்ன இருக்கோ அதை ஒன்று ஆட் பண்ணணும். இதுதான் இன்டகிரேஷன் ஆஃப் x⁴n dx அப்படின்னா x⁴n + 1 / n + 1 + cன்னு சொல்லுவாங்க. சரிங்க, இதுதான் வந்து இன்டகிரேஷன், அதாவது தொகையீடுன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1 ஆட் பண்ணணும். அப்போ இங்கே x-னுடைய பவர் இந்த 2 -2 அப்படியே தான் நான் போட்டேன். இங்கே x-னுடைய பவர் 1 இருக்குது, அதோட 1 ஆட் பண்ணால் 2. மேலே என்ன போடுறோமோ x-னுடைய பவர் என்ன போடுறோமோ அதுதான் நம்ம கீழேயும் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ x⁴ 2/2 மைனஸ் இங்கே x பவர் வந்து 2 இருக்குது, 1 ஆட் பண்ணால்
எப்பயுமே 1 ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணால் 2 + 1 3 டிவைடட் பை அங்கே என்ன போடுறோமோ அது பையில் வந்துடும். ஸோ இது இன்டகிரேட் பண்ண உடனே இந்த இன்டகிரேட் சிம்பிளும் ரிமூவ் ஆகிடும், இந்த டிஎக்ஸும் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு தஸ்காத லோயர் லிமிட் சொல்லுவாங்க, இது அப்பர் லிமிட் சொல்லுவாங்க. ஸோ லோயர் லிமிட்டை கீழே போட்டுக்கணும், அப்பர் லிமிட்டை மேலே போட்டுக்கிறோம். மைனஸ் இந்த 9 அப்படியே தான் இருக்குது. இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னா எக்ஸ் கரத்தில் எல்லாமே நம்ம 3 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ கன்சூமர் சப்ளைஸ் ஈக்குவல் டு 18, இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டோம், மைனஸ் இந்த நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் சேமாக 2 இருக்கிறதுனால அது ரெண்டுமே கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ அந்த எக்ஸ் கரத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 போட்டுக்கிறோம். 3 அந்த ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் எக்ஸுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அந்த நம்ம என்ன பண்ணுறோம் 3 cube by 3. அப்போ இங்கே 3 cube 3 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு இருக்குது. ஒரு 3 நம்ம கட் பண்ணிடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் 18 இன்ட்டு 3 மல்டி பண்ணால் 18 இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா 54. இந்த 3 ஸ்கொயர் பண்ணால் 3 2 சார் 6ன்னு போடக்கூடாது, 3 இன்ட்டு 3. அப்போ அந்த மைனஸ் அப்படியே இருக்குது. 3 3 சார் 9. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு 3 கேன்சல் பண்ணிட்டோம், 2 3 தான் இருக்குது. 3 3 சார் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது, 9. லாஸ்ட்டாக இருக்கிற இந்த -9ம் அப்படியே இருக்குது. அப்போ இந்த 54 அப்படியே எழுதிட்டேன். இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம், மைனஸ் சிம்பிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட போகிறோம். -9 -9 -9 ஆட் பண்ணால் -27 வந்தாச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் CS ஈக்குவல் டு அதை 54 - 27 மைனஸ் பண்ணால் 27 யூனிட்ஸ்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா கன்சூமர் சப்ளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.